மத்தாச்சி நீங்க மத்தாச்சி சாமி கொலக்கட்டை இது பண்ணீங்களா மத்தாச்சி? மத்தாச்சி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லைட் தெரியுதுங்களா மத்தாச்சி? தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. So warm welcome for today's session. கோர்ஸ்ல பாக்குறோம். இது பகவான் கிருஷ்ண கிட்ட மாதா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. வசந்தி சிவ மாதாஜி ஆ மேடம் ரிலீவ் ஆயிட்டாங்க. நீங்க வருவாங்க. அவங்களை திரும்ப கொண்டுட்டு வாங்க மாதாஜி, எனக்கு தெரியாது. அதை அவங்கள எப்படி ம், அதை எப்படி மாதாஜி கொண்டுட்டு வர்றது அவங்கள? அப்படியா? எனக்கும் தெரியலையே. ஐயோ, உங்களுக்கு தெரியும் சொல்லிதான் நான் விட்டுட்டேன்னு. அவங்க அவங்களை எப்படி அதுதான் அவங்க அதுதான் சொன்னாங்களோ, எனக்கு நெட்டு கட்டாச்சுன்னா கொண்டு வாங்கன்னு. ஆமா, அவங்களும் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அதனாலதான் பண்ணிருக்கிறாங்க. இது எப்படி பண்றதுன்னு தெரியலையே. இல்லைன்னா மறுபடியும் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு ஜாயின் பண்ணலாமா மாதாஜி? அதான் வந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ಅದೇ ಸಿಗ್ನಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರುವೆ வெளியே வந்தாச்சு. ಸೊ वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगकन रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगकन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. மத்தாஜி என்ன ஹோஸ்ட் பண்ணுங்க. யாராவது என்ன ஹோஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். மாதாஜி கோஸ்ட் எப்படி பண்ணணும்? என் பேர் மேல ஒத்துங்க. உங்க பேர் மேல ஓகே Attach மாதாஜி. பண்ணு. 3 புள்ளி வரும் பாருங்க. 3 புள்ளி வருதா? மேக் ஹோஸ்ட்னு வரும் பாருங்க. ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஹோஸ்ட் பண்ணுங்க. பாக்குறேன், ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. சோ பண்ணுங்க மாதாஜி ஹோஸ்ட். பண்ணிட்டேன் மாதாஜி. ஓகே, தேங்க் யூ. சூப்பர். லேப்டாப் கையில तब तक राधे वृंदे प्रणमामि हरि प्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धो भैव च पतितानां पापेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय गोवामनहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महादेवाय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः।
गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः मुखकरोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चगाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणी नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शृण्वतां स्वकथः कृष्ण पुण्यश्रवण कीर्तनः अर्हन्तस्तोकै अभद्राणि वितुनोति सुकृत्सताम् नटप्रविशेषु नित्यं भागवत सेवये भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकीं पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. ஓகே, நீங்க எனக்கு அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நான் மொபைல்ல பண்றதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா மாதாஜி? லைவ் போயிட்டு இருக்கு தானே மாதாஜி? ஆமா போகுது மாதாஜி. மேல நம்ம லைவ். ஓகே, சோ இப்போ இந்த அத்தியாயம் 10வது புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் நோக்கி எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ணா. வசந்தி சிவ மாதாஜி, ஆ எப்படி மாதாஜி அவங்கள கோகாஸ்ட் பண்ணீங்க? அது எனக்கு சொல்லுங்க மாதாஜி. அவங்க போயிட்டாங்க. அவங்க பேரை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுல வரிசையா வருது. கோகாஸ்ட் பண்ணணுமா காஸ்ட் பண்ணணுமான்னு. அப்படியா? எனக்கு எதுவும் வரலையே. நான் தொட்டு ஆனா அவங்க நேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா நேம் லிஸ்ட் வரும்ல, அதுல போய் கிளிக் பண்ணணும். இப்போ அதில் தான் கிளிக் பண்ணேன். இப்போ உங்கள் பேரை நான் கிளிக் பண்ணுறேன். மியூட்டு ஆஸ்க் டு ஸ்டார்ட் வீடியோ அதுதான் இருக்கு. ஆனா அவங்க பேர் கிளிக் பண்ணும்போது அது வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. சரி, என் பேரை கிளிக் பண்ணுங்க, வருதுன்னு பார்க்கலாம். வருது. இப்ப நான் எனக்கு மட்டும் வரல. என்ன வருது பிரபு? என்ன வருது மாதாஜி? மியூட் ஸ்டார்ட் வீடியோ சேட் மேக் கோஸ்ட் பண்ணலாம், கோஸ்ட் பண்ணலாம், அடுத்து ரீநேம் பண்ணிக்கலாம். எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. உங்கள் பேரை ப்ரெஸ் பண்ணால் மியூட்டு கேட்குது, ஆஸ்க் டு ஸ்டார்ட் வீடியோ அது மட்டும் தான் கேட்குது. ஆமா, அது இந்த காஸ்ட்ல நேம் கிடந்துச்சுன்னா வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, அவங்க ஆர்வம் பிரபுஜிக்கு அமுக்குனா வருது, உங்களுக்கும் அமுக்குனா வருது. இப்ப எனக்கு நானே அமுக்குனா வரல. ஆர்வகம் பிரபுஜிக்கு கூட ஆஸ்க் டு அன்மியூட்டு, ஆஸ்க் டு ஸ்டார்ட் வீடியோ, ரீநேமு, புட்டின் வெயிட்டிங் ரூமு, ரிமூவ் இது மட்டும் தான் வருது. இதுதான். இதுல வந்து மேக் காஸ்ட்னு இருக்குல்ல, அது கொடுத்தா போதும். என்ன கொடுக்கணும்? மேக் காஸ்ட். அப்படி எதுவும் வரலையேங்க. வரலையா? மேக் கோஸ்ட் வருதா? எதுவுமே வரல. அதான் இது 5 மட்டும் தான் வருது. ஆஸ்க் டு அன்மியூட் வருது, ஆஸ்க் டு ஸ்டார்ட் வீடியோ வருது, ரீநேம் எனக்கு வருது. ஹரே வருது. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா லைவ்ல போயிட்டு இருக்குது. என்ன கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணுங்க.
பண்ணிட்டேன் மாதாஜி. பண்ணிட்டீங்களா? ஓகே. சரி. பிபிடி தெரியுதுங்களா மாதாஜி? தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ 9வது அத்தியாயம் தலைப்பு பார்த்தீங்கன்னா ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம், மிகவும் ரகசியமான அறிவு. அதாவது நமக்கு தெரியும் இந்த பகவத்கீதையில வந்து 3 யோகங்களா பிரிச்சிருக்காங்க இல்லையா? முதல் 6 வந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகம், முதல் 6 வந்து கர்ம யோகம், நடுவில் 6 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 12 வந்து பக்தி யோகம், 13லேருந்து 18 வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞான யோகத்தை வந்து சொல்றாங்க. அதுவும் இந்த குறிப்பா இப்போ 9வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 6லேருந்து 12 மைய பகுதியில இருக்கிறது வந்து இந்த 9, 10 இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக ரகசியமான ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்குறார். ஸோ போன அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்லப்பான்னு அப்படின்னு சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா மிகவும் ரகசியமான ஞானத்தை வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு மாத்திரம் இல்லை நமக்கும் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தனுடைய அருளார்சியோட இன்னைக்கு அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ மாதாஜி யாராவது படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. 4 ஸ்லோகமா படிங்க மாதாஜி, அப்போ கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 ஓகே ஸ்லோகம் மாதாஜி. இருக்குங்க படிங்க. நீங்க 5 படிங்க, அதுக்கு அடுத்தது 5 அவங்க படிக்கட்டும். 5 ஸ்லோகம் கண்டினியூஸா படிக்கவா மாதாஜி? விட்டு 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 ஓகே முதல் மாதாஜி. 5 1 to 5 நீங்க, 6 to 10 அவங்க. ஓகே மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் துதே குக்கியதமம் பிரவயாம் யன சூயவே விஞ்ஞான விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோச்யதே சிபாத். ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். இந்த 3வது வரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் விஞ்ஞானம் ரெண்டத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். ஏன் உனக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 2வது லைன்ல பாருங்க, அனுசூயவே உனக்கு வந்து பொறாமை இல்லை என்கிட்ட, அதனால வந்து உனக்கு இந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி போட்டுக்கலாம். நம்ம மனசு எப்படியாப்பட்ட மனசு, நம்ம எவ்வளவு அளவுக்கு நல்லவங்கன்றது நம்ம உள்ள நமக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ நம்ம கிட்ட வந்து கடவுளை வந்து வச்சுக்கணும்னா நம்ம மனசுல என்ன இருக்கக்கூடாது? ஹரே கிருஷ்ணா. கடவுள் பொறாம நம்ம இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது. எந்த தீய குணங்களும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம தூயமா இருக்கணும். அப்பதான் வந்து தூயமான பரமாத்மா நமக்குள்ள வருவார், இருக்கிறாரு. அதை உணர முடியும் நம்மளால. ஓகேங்களா? சோ ஏன்னா நம்ம வந்து முன்ஜென்ம வாசனையால நம்ம கிட்ட எத்தனையோ கெட்ட குணங்கள் இருக்கு. நம்ம வந்து பேசும்போது ரொம்ப நல்லா பேசும், நான் அப்படி, நீ இப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையா பேசினாதான் தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. அசலான ரூபம் நம்மளை பத்தி நமக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த ரகசியமான அறிவை பெறுவதற்கு என்ன தகுதி? பொறாமை கொள்ளாமல் இருத்தல், அப்புறம் நம்பிக்கையுடன் இருத்தல். இந்த அறிவை பெறுவதனால் என்னவாகும்? சரிப்பா, இதுக்கெல்லாம் நீ பொறாம இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும், கடல் மேல அன்பா இருக்கணும், அன்பு தொண்டு செய்யணும்னு சொல்றியே. சரி, நான் இந்த அறிவை வாங்கிக்கிட்டா எனக்கு என்ன லாபம்? நான் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை ஆவேன். சரி, நான் பகவத்கீதை இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு இன்னும் கஷ்டமே வராது, 100% சந்தோஷம் தான் கிடைக்குமா? ஆமாவா? அப்படியா? இல்ல மாதாஜி. இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் பகவத்கீதை படிச்சுட்டேன், எனக்கு எந்த ஒரு துளி அளவுக்கு கடுகளவுக்கு துன்பம் கூட எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா நம்ம எவ்வளவு அளவுக்கு நம்மது கர்மா இருக்குன்றது தெரியாது. ஆனா நமக்குள்ள என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த துன்பத்தை வந்து தாங்கிக்கிற அளவுக்கும் அது எதிர்த்து வாழ்ற அளவுக்கும் நமக்கு என்ன வரும்? பக்குவம் வரும். நமக்குள்ள ஒரு தெளிவு வந்து கடவுள் கொடுத்து வைப்பாரு.
ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்க பார்த்துக்கணும். ஒரு பிரச்சனைய வந்து இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருக்குறோம், எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம மனசுக்குள்ள எத்தன போராட்டங்கள் போட்டிருக்கோன்றது நமக்கு தெரியும். இப்ப வந்து போட்டீங்க, அத விட பெரிய துன்பம் வந்தா கூட அத எடுத்துக்கிற விதம் இருக்கு இல்லையா? அது அந்த மனப்பான்மை தான் மாற்றம் வரும். சரிங்களா? இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். போடா நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எத்தன முறை சொன்னேன். எனக்கு கஷ்டம் தான் வருது. நான் கிருஷ்ணர கும்பிட மாட்டேன்னு அப்படிலாம் நினைக்க கூடாது நம்ப. ஓகேங்களா? இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் நமக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு தான் ஒருவர் புத்திசாலியாகவும் தகுதியுடையவராகவும் இருந்தாலும் ஒருவருக்கு நம்பிக்கையும் பக்தியும் இல்லை என்றால் அவர்கள் பகவத்கீதையின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? கடவுள் மேல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? எப்படி ஒரு குழந்தை வந்து அப்பா மேல நம்பிக்கை வச்சு எங்கேயாவது ஊருக்கு போன கையை எப்படி பத்திரமா புடிச்சிட்டு வருது இல்லையா? ஆமாவா இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம பத்திரமா அவர் சொல்ற வார்த்தைகளை பின்பற்றி நம்ம ஆச்சாரியர்களுடைய பாத சுவற்றை பின்பற்றி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பக்தியில முன்னேற்றம் அடைவோம். ஓகேங்களா? அப்பதான் இந்த ரகசியமான ஞானங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல நானு 10 டிகிரி வச்சிருக்கிறேன், நான் பெரியவன், நானே உட்காந்து படிச்சா என்னால நான் கரைச்சு குடிச்சிருவேன்னா சத்தியமா அதெல்லாம் முடியவே முடியாது. நமக்கு யாரோட அனுகிரகம் வேணும்? குருவோடைய அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் நமக்கு வரும். அதுக்குதான் வந்து சாது சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூய பக்தர்களோட சகவாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை ஆட்டோமேட்டிக்கா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யஷாவகம் தர்மம் ஸ்ரீசுகம் கர்தும் அத்யவ்யம். ஓகே. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவமான நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். சோ இது என்ன சொல்ற இந்த அறிவை பத்தி? ராஜவித்யா ராஜகுஹ்யம், அதாவது கல்விகளில் அரசன் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதா. ஓகேவா? ராஜகுஹ்யம், அதாவது ரகசியங்களில வந்து பரம ரகசியம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகவத்கீதா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து உன்னதமானது, தூய்மையானது, பவித்திரமானது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகவத்கீதா. சோ இந்த பகவத்கீதாவுடைய மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ நாலேஜ், எத்தனையோ படிப்பு இருந்தாலும், அரசியல் படிப்பு, டாக்டர், பொறியியல் எத்தனையோ இருந்தா கூட அதுல உயர்ந்த ஞானம் எதுன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதா. ஓகே, அது ரொம்ப பவித்திரமானது, மிகவும் ரகசியமானது. ஓகேவா? தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். இது என்ன பண்ணுது? அப்படி என்னதான் இந்த புக்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னை உணர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது நான் யார், நான் ஆத்மா, கடவுளுக்கும் எனக்கும் வந்து ஒரு நித்திய சம்பந்தம் இருக்கு. நான் அவருடைய நித்திய சேவகன், நான் நித்தியமானவன், நான் வந்து பாத்தீங்கன்னா சச்சித் ஆனந்தம். இதுதான் ஆத்மாவுடைய தன்மைகள். ஆத்மா என்னைக்குமே அழிவில்லாதது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, நான் தேவையில்லாம இங்க வந்து கஷ்டப்பட்டு உழண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் தன்னுணர்வு. ஓகேவா? சோ இந்த தர்ம பக்குவத்தை, இதுதான் வந்து தர்மத்தின் பக்குவ நிலையாகும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவு இருக்குல்ல, இந்த பகவத்கீதா இட்ஸ் எ கிரேட் சயின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அறிவின் அரசன், ஞானத்தின் சாரம், பேரின்பத்துடன் செயலாற்ற கூடியது, செயலாற்ற எளிதானது. ஓகேவா? நம்ம தான் இவ்வளவு நாள் நான் இதை பண்ணேன், இதை வரணும்னு எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு கழிச்சு பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? இது தெரிஞ்ச உடனே ஏன் எஃபோர்ட் எடுக்கிறேன்ப்பா, கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ அது கொடுக்கட்டும், அந்த கால்குலேஷன் வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகும்? மனசு பாரம் இல்லாம இருக்கும். அழிவற்றது தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இதுதான் தன்னுணர்வின் அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இது திவ்யமானது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, மிக தூய்மையானது. அதனால எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு தூய்மைப்படுத்தக்கூடியது இதுதான். மிக ரகசியமான இந்த பக்குவ ஞானத்தை தூய பக்தி தொண்டை பற்றியது. சோ தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பக்தி தொண்டு பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
அஸ்ரத்தனா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே இம்ரியு இசம்சார வர்த்மனி. ஹரே கிருஷ்ணன். எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். ஸோ நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை அடைஞ்சு நினைக்கணும்னு வச்சுக்கோ முடியாது இல்லையா? ஸோ நம்பிக்கை இல்லாதவனுக்கும் பொறாமை இருக்கிறவனுக்கு வந்து நீ என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல அவனுக்கெல்லாம் இதை சொல்லாதனே சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நம்பிக்கை இல்லாம இருக்கிறவனால என்ன பண்ண முடியாது, இதை புரிஞ்சுக்க முடியாது. அவன் கண்டிப்பா இங்க வந்து பிறந்து இறந்து மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரிங்களா? ஆனா நம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனால கிராஸ் பண்ண முடியும். நம்ம நேத்து முன்ன சாப்டர்ல கூட பார்த்தோம். அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுனால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் நிறைய பக்தி பண்ணியிருந்தா கோசுவாமிகள் ஆச்சாரியர்கள் குடும்பத்துல பிறந்திருப்பான். ஸோ ஆரம்பத்துல இருந்தே வந்து பக்தி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அவனுக்குன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பக்தி பண்றதுனால யாருமே குறைஞ்சிக்க போறது இல்லை. 1% பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்மத்துல 2வது% இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரையும் படிச்சு ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போது அவன் என்ன பண்ணணும், 11வது கிளாஸ் படிக்க மாட்டான், 1ஆம் கிளாஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுதான் வித்தியாசம். பக்திக்கும் இந்த இருந்தால் இந்த உலகத்தின் யார் தொடர்ந்து இருப்பார்கள்? நம்பிக்கையற்றவர்கள் கிருஷ்ணரை அடைய முடியாது. நம்பிக்கையற்றவர்கள் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பாதைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த பிக்சர்ல பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது இறக்குது, மறுபடியும் என்ன ஜீவராசியா வரப்போகுதுன்றதே நமக்கு தெரியாது இல்லையா? மனுஷனா வருவான்றது எவ்வளவு அளவுக்கு கேரண்டி இருக்குன்றது நமக்கு தெரியாது. மிருகமா பிறக்கலாம், பூச்சியா பிறக்கலாம், பறவையா பிறக்கலாம், என்னன்னாலும் பிறக்கலாம். நம்ம கர்மம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோன்றத நமக்கு தெரியாது இல்லையா? அதனால ஜாக்கிரதை. அதுக்குதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி கொண்டு செய்வதனாலேயே எல்லா பக்குவமும் அடைந்து விடலாம் என்று முழு தீர்மானமே நம்பிக்கை என்பதாகும். என்ன சொல்றாரு, கிருஷ்ணருக்கு பக்தி செய். அவர் என்ன பெருசா ஒன்னும் கேட்கறதே இல்லை. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இதுல ஏதோ ஒண்ணு எப்படி கொடு, பக்தியோட கொடுன்னு தான் கேட்கிறார் இல்லையா? அதை கொடுத்துட்டு நம்ம பக்தி பண்ணா போதும் இல்லையா? அந்த நம்பிக்கை வச்சுட்டு அவர் மேல நம்ம பக்தி பண்ணலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. நல்லது. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வ பூதானி ந சாகம் தேவவஸ்தித. ஹரே கிருஷ்ணா. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் ஹரே கிருஷ்ணா இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். என்ன சொல்றாரு, தோன்றாத உருவின் மூலம், அதாவது மேனிஃபெஸ்டட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டட், தோன்றுவன தோன்றாதவை, அந்த உருவ அதன் மூலமாக எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்காரு. அவருடைய கரங்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த விஸ்வரூபத்துல எல்லா ரூபங்களும் அவருக்குள்ள இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அவரு வந்து எதுலயும் சார்ந்து இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. நச மஸ்தானி பூதானி பஸ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத புருன்னச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவன. ஹரே கிருஷ்ணா. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. எனிலே நானே படைப்பின் மூல காரணம். அவர் வந்து மூல காரணமா இருக்கார். அதனால அவர் வந்து என்ன சொல்ல முடியாது, ஒரு பகுதின்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? படைக்கப்பட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரை சார்ந்துதான் இருக்கு. பட் எதுவுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையும் சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்றார். சோ இப்படி இருக்கிற என்னுடைய யோகத்தின் ஐஸ்வர்யத்தை நீ பாரு அர்ஜுனான் அப்படின்னு சொல்றார். எல்லா உயிரினங்களையும் படைச்சது நான் தான், அதை வந்து காப்பாற்றவன் நான் தான். நான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி இல்லை, முழுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம திருப்பி திருப்பி இந்த எக்ஸாம்பிள் பாக்குறா, இந்த எறும்புக்கு சோறு ஊட்டுறது யாரு, யானைக்கு சோறு ஊட்டுறது யாரு இல்லையா?
யாராவது ஊட்டுறாங்களா? இல்ல. அதுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் கடவுள் படைச்சு வச்சிருக்காரு இல்லையா? சோ அந்த அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமானது. யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு யானைய விலைக்கு வாங்கிட்டு அதுக்கு சாப்பாடு போட முடியுமா? ஒரு முடியாது நாளைக்கு மாதாஜி. முடியுமா? இல்லையா? ஒரு நாளைக்காவது முடியுமா? இல்ல இல்லையா? அதுதான் கடவுள் நமக்கு கிருஷ்ணர் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மொழி சக்தி. பகவான் எங்கும் பரந்தார், ஆனால் கண்களுக்கு தெரியவில்லை. எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. பகவான் எல்லாவற்றையும் படைத்தார், இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் அவரில் நிலை பெற்றிருக்கவில்லை இல்லையா? ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் பிரபஞ்சம் முழுவதும் பரவி உள்ளார், ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கார். எப்படி வந்து நம்ம காற்றை வந்து உணர முடியுது? என்னைக்காவது பாக்குறோமா காற்ற? இல்ல இல்லையா? அது வந்து காற்று கண்ணுக்கு தெரியலனாலும் நம்ம வந்து ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸ்பர்ஷம், சில்லுன்னு காத்து நம்ம காற்று பட்டுச்சுன்னா சில்னஸ் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் சில நேரத்துல என்ன ஆகுது, அந்த மல்லிப்பூ தோட்டத்துக்கு பக்கம் வந்துச்சுன்னா மல்லிப்பூ வாசனை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். அது சாக்கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துர்வாசம் ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? துர்நாற்றத்தை ஃபீல் பண்றோம். அது மாதிரிதான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. பட் நம்மளால குறைபாடு உள்ள புலன்கள் இருக்கிறதுனால நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இந்த சக்தி பரமாத்மாவினால் கட்டுப்படுத்தப்பட்டுகின்றது. அவரே இந்த பௌதிக கண்களுக்கு புலன்களுக்கும் தென்படுவதில்லை. இந்த மொத்த பிரபஞ்சமும் கிருஷ்ணருடைய சக்தியால் ஆனது. நம்ம பார்த்தோம், கிருஷ்ணருடைய சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகம் வந்து தாழ்ந்த சக்தி, ஆன்மீக உலகம் வந்து அவருடைய உயர்ந்த சக்தியை காமிக்குதுன்றத நம்ம பார்த்தோம். ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா தடஸ்த சக்தி, மார்ஜினல் எனர்ஜின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, சோ ஹரே கிருஷ்ணா. ஓகே, அமைந்திருந்தும் அவர் அவற்றில் இருந்து விலகி உள்ளார். பகவானே படைப்பின் மூல காரணம். அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன சாட்சின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவின் மூலமும் அவர்தான். ஜடத்தோற்றம் மற்றும் பிரம்மாண்டமான சக்திகள் அனைத்திற்கும் அவரே மூலம். பகவான் இந்த பௌதிக உலகின் பகுதி அல்ல. பகவான் உயிர்வாழிகளையோ அவரின் சக்திகளையோ அவர் சார்ந்து இல்லை. ஓகேவா? அதாவது அவர் எதையும் சார்ந்து இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அனைத்திலும் சுதந்திரமானவர். நம்ம அப்படி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா கூட நான் வந்து அவரை எங்க வீட்டுக்காரை கேட்கணும், எங்க மாமியாரை கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் இல்லை இல்லையா? வேற ஒருத்தங்களை சார்ந்துதான் இருக்கும். ஒரு சின்ன டெசிஷன் கூட இல்லையா? என்ன இல்லை, ஒரு வீட்டுல ஒரு பொருளை சமைக்கணும்னா கூட பசங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அததான் யோசிச்சு நம்ம செய்யறோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக உலகில் அவர் அவர் தம் பக்தர்களுடன் இன்பம் அனுபவித்து கொண்டுள்ளார். சோ அவர் என்ன பண்றாரு? பக்தர்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து அவரு முயற்சி பண்றார். பகவான் எப்படி வியாபிக்கிறார்? நாம் நமது பௌதிக புலன்களால் பகவானை காண முடியாது. பகவான் எப்படி வியாபிக்கிறார்? யாருடைய புலன்கள் பக்தி தொண்டின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளனோ அவர்களால மாத்திரம்தான் காண முடியும். சோ பக்தி தொண்டு பண்றதுனால அவங்க வந்து என்ன ஆறாங்க, தூய்மை அடைறாங்க. அவங்கதான் வந்து கடவுளை பார்க்க முடியும். அது இல்லைன்னா வேற யாராலும் பார்க்க முடியாது. பகவான் எல்லாவற்றையும் படைத்துள்ளார், ஆனால் அவை அவரில் நிலை பெற்றிருக்கவில்லை. கிருஷ்ணரை பௌதிக உலகத்தின் ஒரு பகுதி அல்ல. அவர் அவற்றிலிருந்து ஒதுங்கி உள்ளார் இல்லையா? நம்ம பார்த்தோம், இந்த சிருஷ்டியெல்லாம் பண்றதுக்கு வந்து மகத்தத்துவத்தை கிரியேட் பண்ணாரு. மகத்தத்துவத்தை கிரியேட் பண்ணிட்டு சக்தி தேவிக்கு இன்சார்ஜ் கொடுத்துட்டார். இந்தாம்மா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. அவர் நேரடியா இந்த சம்பந்தத்தை படுத்துக்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த ஜட சக்தியோட அவருக்கு நேரடி கான்டாக்ட் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் நேரடியாக பிரபஞ்சத்தை பராமரிப்பது இல்லை. ஓகே, கிருஷ்ணரின் சக்திகள் இப்பிரபஞ்சத்தை பராமரிக்கின்றன. அவருடைய சக்தி யாரு? துர்காதேவி. ஓகேங்களா? எப்படி வந்து அந்த ஒரு பெரிய மில்லினியர் ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. அவர் ஒரு ஃபேக்டரிக்கு போயிட்டு அவர் வந்து பார்க்க மாட்டாரு. அவர் எப்படி மேற்பார்வை பார்த்துவாரு? மேனேஜரை ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துப்பார் இல்லையா? அவருக்கு ஊர் ஃபுல்லா ஃபேக்டரி இருக்கும். இந்த இந்தியாவில் மாத்திரம் இல்லை, சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டுல கூட அவங்க ஃபேக்டரியில ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க நேரடியா போக மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் மூலமா என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆமாவா இல்லையா? எவ்வளவு டேர்ன் ஓவர் இருக்குது, எவ்வளவு லாபம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான். ஹரே கிருஷ்ணா. இவை எல்லாவற்றி விடுத்தும் சுதந்திரமாக அவர் ஆன்மீக உலகில் அவர் தம் பக்தர்களுடன் இன்பம் அனுபவித்துக் கொண்டுள்ளார்.
அவருடைய இயற்கையே என்ன? ஆனந்தமா இருக்கிறது இல்லையா? பட் நம்ம அப்படி இருக்கோமா? ஹரே கிருஷ்ணா. இல்ல. இல்ல மாதாஜி. இல்ல இல்லையா? பட் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அப்பா வந்து ஆனந்தமானவர், நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நமக்கும் அந்த ஒரு துளி, ஒரு மைன்யூட் போர்ஷன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? ஆனந்தமா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அது எப்படி சாத்தியம்? பக்தி பண்றது மூலியமா சாத்தியம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. यदा काशस्थितो नित्यं वायु सर्वत्र कोमगान् तदा सर्वाणि भूतानि मस्तितात् नित्युबधारय. எங்கும் பலத்த காற்று எப்போதும் ஆகாயத்தில் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவர் அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதை அறிவாயாக. ஓகே, சோ நான் படைச்சது எல்லாமே என்கிட்டயே இருக்குதுப்பா, அதனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஓகே, காற்று வந்து இங்கேயும் இருக்கு, ஆகாயத்திலும் இருக்கு இல்லையா? அது போலதான் நானும் எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் படைச்சது நான் தான். பகவானின் சக்திகள் மூலம் ஜடத்தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் நடைபெறுகின்றன. அவர் இச்சை மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுது. அவர் எப்போ வேண்டாம்னு நினைக்கிறா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரளயம் நடக்குது. நம்ம நேத்து பார்த்தோம், பிரளயம் வந்து பாத்தீங்கன்னா 2 சமயத்துல நடக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவின் இரவு காலத்துல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடியும் போது. யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா பிரம்மாவின் ஆயுட்காலம்? 311 ட்ரில்லியன் இயர்ஸ். எல்லாம் மறந்துடுறீங்களா? ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் இருங்க. கிருஷ்ணருக்கும் பௌதிக சக்திக்கும் உள்ள தொடர்பு. ஓகே, காற்று வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம், இங்கேயே பரவி இருக்கு, மேல ஆகாயத்திலயும் இருக்குன்ற பார்த்தோம். சக்திமான், இதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி யார்கிட்ட இருந்து வருது? பகவான் கிட்ட. காற்று சக்தி வாய்ந்தது. காற்றின் அசைவுக்குள்ளே எல்லா அசைவுகளும் உண்டாகுகின்றன. காற்று ஆகாயத்தின் உள்ள அமைந்துள்ளது. இருப்பினும் காற்று ஆகாயத்தின் எல்லைகளை தாண்டுவதில்லை. அங்க இருக்கு, பட் என்ன பண்றாங்க? அந்த காற்று வந்து ஆகாயத்தை விட்டு கிராஸ் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அது மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கும் ஒரு எல்லை உள்ளதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. सर्वभूतानि कौन्तेय प्रकृतिं यान्ति मामिकां कल्पशये पुनस्तानि कल्पदौ विसृजाम्यहम्. எனது இயற்கை அவற்றை மீண்டும் படைக்கின்றேன். ஒவ்வொரு கல்பத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இதுதான் வந்து அழிக்கிறது. அழிக்கப்பட்ட உடம்புக்குள்ள பட் மறுபடியும் சிருஷ்டிப்பது அவரு. அது எங்க விட்டாரோ அங்க வந்து தொடர்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட். प्रकृतिं स्वाम् अवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्रामम् इमं कृत्स्नम् अवश्यं प्रकृतिर्वशात्. பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றன. பாருங்க, அது அவருடைய இச்சைப்படிதான் வந்து அழிக்கப்படுகிறது. அவருடைய இச்சைப்படி படைக்கப்படுது, அழிக்கவும் படுகிறதுன்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு, அப்படி யோசிச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு பழமையானது இந்த உலகம் இல்லையா? விவஸ்வானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை சொன்னார். அப்ப இருந்து இப்ப வரையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை முறை படைச்சிருக்காரு, எத்தனை முறை வந்து அழிக்கப்பட்டுள்ளது இந்த உலகம் இல்லையா? பகவானின் சக்திகள் மூலமாக ஜட உலகம் படைக்க மற்றும் படுதல். பரமபுருஷ பகவானின் இச்சை பிரகாரம் எல்லா ஜட தோற்றங்களும் தன்னிச்சையாக மீண்டும் மீண்டும் அவருடைய இச்சையாலதான் படைக்கப்பட்டுச்சு, இச்சையாலதான் வந்து அழிக்கப்படுது. பட் என்னாச்சு, நேரடி சம்பந்தம் இல்லைன்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. न समां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनवत् आसीनम् असक्तं तेषु कर्मसु.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாத நிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். சரி, என்ன சொல்றாரு? இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா, எப்படி இருக்கேன், தனியா தான் இருக்கேன், இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா படிச்சது எல்லாம் நான் தான். இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் விலகிதான் இருக்கிறேன், தூரம் இருந்து நின்று பாக்குறேன் அப்படின்னு சொல்றார். நீ என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சொல்றாரு, எல்லா வசதியும் பிரபஞ்சம் பண்ணிட்டேன், என்ன ஆகுன்ற ஞானத்தையும் கொடுக்குறேன், நீ என்ன இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம நம்ம வந்து முடிவெடுக்கணும். கிருஷ்ணருக்கு ஏன் கர்ம வினைகள் இல்லை இல்லையா? பௌதிக செயல்களிலிருந்து விலகி இருத்தல், சமநிலையில் பாரபட்சம் இன்றி இருத்தல். ஏன் எதனால அவருக்கு இந்த கர்மம் எல்லாம் இல்லை, நமக்கு மாத்திரம் கர்மா இருக்குதுன்னு கேள்வி யாராவது ஒருத்தங்க கேட்கலாம் நம்மள இல்லையா? அதுக்கு என்ன பதில்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செயலிலிருந்து அவர் எல்லா வேலையும் செய்யறாரு இல்லையா? எதையும் நான் தான் செய்யறேன் நம்ம மாதிரி அலட்டி நேத்தா அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த சதுர்த்தி வந்துச்சு, நான் தான் காலையில எழுந்து எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அலட்டிப்போம் ரொம்ப. ஆனா அவர் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணது எல்லாம் அவரு தான். இருந்தாலும் அவர் அதுல இருந்து விலகி இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த அந்த மனப்பாடம் நமக்கு வரணும். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாராபட்சன்றது இல்லை அவர்கிட்ட. நம்ம கிட்ட என்ன இருக்குது? பாராபட்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இல்லாம சமநிலையோட நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகுது, இந்த கர்ம வினைகள் வந்து அண்டாது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்படித்தான் நாமும் அகர்மாவில் வேலை செய்தோம் என்றால் கர்ம வினைகள் இல்லை இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லோகம். மயாத்யசேன பிரகிருதி சீயதே சரசாரசம் சேகேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. ஸோ இவர் என்ன சொல்றாரு? குந்தியின் மகனே அர்ஜுனா, பாரு, என்னோட சக்தியில ஒண்ணுதான் இது, இந்த ஜடை இயற்கை இல்ல, இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம், பௌதிக உலகம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஒரு சக்தி இல்லையா? அவருடைய சக்தியாலதான் இது எல்லாமே படைக்கப்பட்டு காக்கப்பட்டு வருது. எல்லாமே அவராதான் இருக்கிறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய ஆணைப்படிதான் எல்லாமே வந்து வந்து மீண்டும் அழியுது, மீண்டும் தோன்றுகிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரே பரமர இயக்குனர். அவர் தான் டைரக்டர். எப்படி ஒரு மூவில வந்து இந்த கதாபாத்திரம் இப்படி எல்லாம் வந்து நடிக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஸ்டோரி டைரக்டர் எழுதியிருப்பாரு. அதை வந்து கதையா டைரக்ட் பண்ணுவார் இல்லைங்களா? அது மாதிரிதான் திரைக்கதை வசனம் எல்லாம் இவர் தான். ஓகேவா? ஸோ அவர் பௌதீக சக்திக்கு அனுமதி மட்டும் தருகிறார். ஓகே. பிரகிருதி அவரின் சார்பாக நிர்வாகம் செய்கிறது. பகவான் ஒதுங்கி இருக்கிறார். நமக்கு வந்து ஒரு சின்ன சுதந்திரம் கொடுத்துட்டார். ஓகே. ஆனா அவர் வந்து உன்னோட சுதந்திரத்தைப்படி நீ வாழக்கூடிய வாழ்க்கையில தான் நம்மளுடைய ரிசல்ட் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய விருப்பத்துல அவர் வந்து தலையிடுறதே இல்லை. ஓகே. அதுக்கு அடுத்தது 11-14 வரையும் பிரிவுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமாக கிருஷ்ணரை போற்றுகின்றன. அதை பார்க்கலாம். ஸ்லோகம் படிங்க. அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உறவில் நான் தோன்றும் போதும் முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றன. எனது பரம இயற்கை, அதாவது இருப்பை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 4 விதமான மனிதர்கள் வந்து. ஹரே கிருஷ்ணா.
4 விதமான மனிதர்கள் வந்து அவங்கள ஏத்துக்கிறாங்க, 4 விதமான மனிதர்கள் வந்து அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்கன்றத நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா யார் அந்த 4 விதமான மனிதர்? ஹரே கிருஷ்ணா. துயருற்றோர் யார் ஏத்துக்கிறாங்க? முட்டாள்கள், நிராகரிக்கிறவங்க தன் 4 பேரு, ஏத்துக்கிறவங்க 4 பேரு. ஏத்து முட்டாளி ஏத்துக்காதவங்க. ஆமா. முயற்சி பண்ணுங்க. பக்தர்கள். அப்புறம் வேணி மாதாஜி இல்லையா? மாதாஜி இருக்கேன் மாதாஜி. பதில் சொல்லுங்க. உடல், மனசு, வார்த்தைகள் எல்லாத்தையுமே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க மாதாஜி. கேள்வி புரிஞ்சுச்சா இல்லையா? என்ன நான் கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்கணும், அவ்வளவுதான். வரோம் போறோம்னு இருக்குது, இதனால நடக்குது நமக்குள்ளன்றத. நான் இந்த கேள்வி எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். அத்தியாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டேன், அத்தியாயம் வந்த பிறகும் இதுதான் நம்ம கேள்வி ஹோம்ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேன். அப்பயாவது ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பயும் அப்படிதான் இருக்கீங்களே. தேருற்றோர், கேள்வியுடையோர், பொருள் வேண்டுவோர், ஞானிகள், இவங்கெல்லாம் வந்து ஏத்துப்பாங்க இல்லையா? இது நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க, நாளைக்கு பண்றீங்க. கண்ணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ வந்து முட்டா ஏதோ வந்து சொல்லுங்க. கேள்வியுடையோர், ஞானிகள், இன்னொருத்தவங்க மாதாஜி. நீங்க ஹோம்ஒர்க் இல்ல 3 தான் சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே நான் டெய்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். புக்கை திறந்து எனக்கு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. அப்பதான் நம்ம மனசுல பதியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க, இந்த மூடர்கள், அவருக்கு கடவுள் வந்தாங்கன்னா ஏதோ நாடக மேடையில வேஷம் போட்டு வந்துட்டான் பாருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லுவாங்க. யாரும் கடவுள் சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. ஓகேவா? அவனே வந்து சில செயல்கள்லாம் பண்ணாங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் மனிதர்களுக்குன்னு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கு, சூப்பர் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, என்னுடைய பரம இயற்கையை வந்து இவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது, நான் தான் இந்த உன்னத உரிமையாளர்ன்ற பக்குவத்தை வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். புரிஞ்சுக்க முடியாது, அந்த பக்குவமும் அவங்களுக்கு இல்லைன்றார். நீங்கள் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தும் ஏன் மக்கள் உங்களை வழிபடுவதில்லை? அர்ஜுனன் கேட்கிறார். மானு சிங், கிருஷ்ணரை சாதாரண மனிதராக நினைக்கிறார்கள். அவரது உண்மையான இயல்பு தெரியாததனால். அவர் நிஜம் யாருன்னு தெரியல இல்லையா? தெரிஞ்சா அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அசலானவர் கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரியல, அஜ்ஞானத்தினால அப்படி நடந்துக்கிறாங்க. சில பேர் அஜ்ஞானத்தால, சில பேர் அகங்காரத்தால. ஓகேவா? கிருஷ்ணர் விளக்கிய அற்புதங்களை பௌதிக உடலுடன் செய்ய முடியாது. நம்மளால வந்து செய்ய முடியாது. நம்மளால யாராவது மலையை தூக்க முடியுமா? சொல்லுங்க. தூக்க முடியாது. நம்மளால மலை இல்லையா? நேத்து மாவை கலறதுக்கே உன்னப்படி என்னப்படின்னு பிடிச்சிருப்போம் இல்லையா? இந்த அந்த அளவுக்கு நம்மளோட உடல் வலிமை இல்லையா? சச்சித் ஆனந்த ரூபாய கிருஷ்ணாய கோபால தபனி உபனிஷத். ஓகே, கிருஷ்ணரே நித்தியமானவர், ஞானமயமானவர், ஆனந்த வடிவம் உள்ளவர். அவர் தான் வந்து கிருஷ்ணர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நித்தியமானவர் அவர் தான், வேற யாருமே இல்லை. எல்லா பரிபூரண ஞானத்தை கொண்டவர் அவர் தான். நம்மளை பாருங்க, நம்ம 4 நாள் என்ன படிச்சாலும் நம்மளால 4 பாயிண்ட் நம்ம தலையில இருக்க மாட்டேங்குது. நிலைமை இது. அவர் எப்பவுமே ஆனந்தமயமானவர்,
நம்ம எல்லாம் சந்தோஷம் ஒரு டைம்ல தான் இருப்போம். மித்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம எப்படி இருப்போம், சோகமா ஏதோ பறி குடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டா? ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்லையா? எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு என்ன இருக்குன்றதை நம்ம கணக்கே போட மாட்டோம் நம்ம சந்தோஷ லிஸ்ட்ல. இல்லையா? ஹரே கிருஷ்ணா. நிறைய ஈஸ்வரர்கள் உள்ளனர். ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்துகின்றனர். ஆனால் கிருஷ்ணரே உன்னத கட்டுப்பாட்டாளர். இல்லையா? கிருஷ்ணர் தான் வந்து கட்டுப்பாட்டாளர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் கட்டுப்படுபவர்கள். நம்ம யாரையும் என் பேச்சு அவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட். மோகாஷ மோக கர்மானோ மோக விஞ்ஞான விசேதச ராசசீம் ஆசீரீம் சைவ பிரக்திதிம் மோகினீம் ஸ்ரிதா. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசமான கருத்தாலும் நாத்திக கருத்துக்களாலும் ஹரே கிருஷ்ணா கவரப்படுகின்றனர். சோ குழம்பியவர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெளிவு இல்லை. ஓகே, தெளிவு இல்லாதனால எது இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ராட்சத்தனமான கருத்துக்களா இருந்தாலும் சரி, நாத்திக கருத்துக்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தாலும் ஆமா இல்ல இது நல்லா தானே இருக்கு, இவர் சொல்ற பாயிண்ட் கரெக்டா தானே இருக்கு, நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாது, பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இல்லையா? இவன் சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்திரமான தெளிவான புத்தி இல்லை. ஓகேவா? அத்தகைய மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. ஏன்னா அவர்களுக்கே தெளிவு புத்தி இல்லை. அதுல இன்னொருத்தங்க யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த பாதையே போவாங்க. அப்படி அந்த பாதையில போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வேற ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை செய்வாங்க. கடைசியில என்ன ஆகுது, அவங்களுக்கு மிஞ்சியது குழப்பமும் நற்கதியும் நற்பலனும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, விடுதலை ஆகிறது இல்ல. இல்லையா? நம்மளே யோசிச்சு பாருங்க. அவங்க இந்த கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போறது, இவங்க இந்த பரிகாரம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செய்யறது, இது மாதிரி பல பல வழிகளை பின்பற்றதுனால நிரந்தரமா எதுவும் நடக்காம போகுது. ஷியாமசுந்தர ரூபத்தை மனுஷ ரூபம் பகவான் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இலக்கு. கர்மிகள் பௌதீக பலன்களை அடைவதில்லை. ஸ்வர்கலோகம் ஞானி ஞானத்தின் இலக்கை அடைவதில்லை. பெயரளவு பக்தர்கள் முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்ல முடியாது. பலன் அவர்கள் நாஸ்திக மற்றும் அசுர இயல்புகளை அடைகிறார்கள். புரியுதுங்களா? சோ நமக்கு கிருஷ்ண லோகத்துக்கு போகணும்னா கிருஷ்ணரை பற்றி வழிபடணும். அதே வந்து பாத்தீங்கன்னா நாத்திக கருத்துக்கள் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்க போறாங்க. இல்லையா? ஞானிகளும் சரி, கர்மிகளும் சரி, நாத்திகவாதிகளும் பரம இலக்கை வந்து அடைய போறதே இல்லைன்றத யாரா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஷியாமசுந்தர ரூபத்து மேல நம்ம தியானம் பண்ணணும். அப்பதான் அவருடைய நித்திய லோகத்துக்கு நம்மளால போக முடியும்ன்றத நம்ம கரெக்டா இருக்கணும். அந்த புரிதல்ல வந்து தெளிவா இருக்கணும். ஷியாமசுந்தர் தான் முழு முதற் கடவுள், அவருக்கு தான் நான் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவது மிகப்பெரிய அபராதமாகும். கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரக்திதும் ஆஸ்ரிதா பஜந்த் யனன்ய மானசோ ஜாத்வா பூதாதிம் அவ்யயம். குழப்பம் அடையாத மகாத்மாக்களும் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் குழம்பியவர்களை பத்தி பேசணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் அடையாத மகாத்மாக்கள் பாத்தீங்கன்னா அவங்க யாரோட பாதுகாப்புல இருக்காங்க, கடவுளோட பாதுகாப்பு. முழுமுதற் கடவுளான பகவான் பரிபூர்ண உண்மையானவரான பாதுகாப்புல இருக்கிறாங்க. அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள், ஆதி புருஷன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அழிவற்றவர், அதையும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எப்படி மாதிரி பக்தியை பண்றாங்க, அங்க ஒரு இங்க ஒரு காலனி இல்லை இல்லையா? பாதி மனசோட இல்லை, பூரணமா வந்து ஈடுபடுறாங்க, முழுமையா வந்து
பக்தி பண்றாங்க, அவருடைய பக்தர்கள். அதனால அவங்களுக்கு என்ன இருக்கிறது இல்ல, குழப்பமோ கலக்கமோ எதுவுமே இருக்கிறது இல்ல, தயக்கமோ இருக்கிறது இல்ல. தெளிவா இருக்கிறதுனால அவங்க நித்தியமான லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க பேச்சு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாத்மாக்கள், உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, கிரேட் சோல்ஸ், சேஜஸ், மகாத்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்கதான் வந்து உங்களை மதிக்கிறாங்க. பக்தி தொண்டில் பூரணமாக அவங்க ஈடுபடுத்திக்கிறாங்க. சுய இன்பத்திற்காகவோ முக்திக்காகவோ ஆசைகள் இல்லாமல் இருப்பது. அவங்களுக்கு எந்த ஒரு ஆசையுமே இருக்காது. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்க வீட்டாண்ட வாசக்கதவாண்ட வந்து முக்தி வந்து காத்துட்டு இருக்குமா. ஐயா எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா, கடவுளுக்கு வந்து சேவை செய்யணும், பக்தி செஞ்சு கடவுளுக்கு சேவை செய்யணும், அதுலதான் அவங்களுக்கு வந்து ஆசை. மித்ததுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஆசை இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பரமபுருஷ பகவானை நடுநாயகமாக கொண்டிருத்தல், அனன்ய மனசோ, பக்தர்கள் சங்கத்தில் சேவை செய்தல், பஜந்தி. ஓகேவா, அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணருக்கு ஏதோ பிடிக்கும்னா நேரடியாக அவருக்கு சேவை செய்யறத விட தாசானு 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 தாசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணருடைய சேவகனுக்கு 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 சேவகன் சேவகனா இருக்கணுமா. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவாருன்னா, இன்ட்டு 100 போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து டைரக்டா கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சா அவருக்கு அதை பிடிக்காதான். அவருடைய சேவகனுக்கு நம்ம வந்து சேவை செஞ்சாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவ்வளவு அளவுக்கு அப்பனே யோசிச்சு பாருங்க, அவர் பக்தர்களை வந்து எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறாங்க. அந்த பக்தரை மதிக்கிறதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு சேவை செய்யன்னு சொல்றாரு. அந்த உயர்ந்த எண்ணம் யாருக்கு இருக்கும்? நம்ம எங்கேயாவது போனோம்னா நமக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. யாருக்காவது நம்மளோட கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுது உடனே? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. நமக்கு கோபம் வரும், பொறாமையும் வரும் இல்லையா. ஏய் நான் வந்தேன், எனக்கு ஒரு செயினை வந்து நல்லா போட்டுட்டு வந்திருக்கா, நல்லா புடவை கட்டிட்டு வந்திருக்கான்னு உடனே அவங்கள போய் பேசுறீங்களான்னு அப்படின்னு எவ்வளவு அளவுக்கு கோபம் வரும். ஆமாவா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஆனா கடவுள் வந்து அப்படியாப்பட்டவர் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, என்னோட சேவகனுக்கு நீ சேவை செய்ப்பா, எனக்கு நீ சேவை செய்யாதான்னு அப்படின்றார் இல்லையா. சோ அதுக்குதான் அவருக்கு வந்து எந்த கர்ம வினைகள் இருக்கிறது இல்ல. அவர் எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்காரு, பாராபட்சமா. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம நீங்க எப்பெல்லாம் முடியுதோ ஏதாவது ஒரு சண்டே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு ஒரு சின்ன சேவை, கடவுளுக்கு ஏதோ பாத்திரம் தள்ளிவிட்டு வர்றதோ, அங்க சின்னதா உங்களால என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா. பக்தர்களோட சங்கத்துல ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு கிளாஸ் நடக்கும். 10 to 11 ஒவ்வொரு இஸ்கான்ல யூஸ்வலி மார்னிங் டைம்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு கலந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வாங்க. பசங்களை கூட்டிட்டு போங்க. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம பசங்களுக்கும் நல்லது. நம்மள பக்தியில கூட்டிட்டு போவோம். பக்கத்துல இஸ்கான் டெம்பிள் இருக்கு மாதாஜி. நேத்து கூட போயிட்டு நீங்க சொன்னீங்க. ஓ சூப்பர் சூப்பர். நேத்து போயிட்டு மாதாஜி ஆரத்தி எல்லாம் பார்த்துட்டு அங்க பகவத்கீதை கிளாஸ் நடந்தது மாதாஜி. அத காய்கறி கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணோம் மாதாஜி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பரா. இது மாதிரி சங்கத்துல நம்ம இருக்கணும். ஓகேங்களா. நம்ம அங்க போனா ஒரு நல்ல அட்மாஸ்பியர், நல்ல சூழ்நிலை நமக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அவர்கள் கிருஷ்ணரின் தெய்வீ பிரகிருதியால் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்பவுமே கடவுளுடைய தெய்வீ பிரகிருத்தியால் வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா. சததம் கீர்யேதந்தோ மாம் யதந்தஸ்தத்ரதுஷ்டவர்த்ததா நமஸ்யந்தஸ் சமாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. எப்போதும் சததம் கீர்த்தயந்தோ மாம், அவர் என்ன சொல்றாரு, எப்போதும் என்னுடைய புகழ கீர்த்தனம் செஞ்சுட்டே இருங்க. எப்படி? திருடவிரதகா, திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்து
செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றார். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அவங்களுடைய தூய பக்தர்களுடைய அந்த மகாத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, எப்போதும் அவ கிருஷ்ணருடைய புகழை பாடுறாங்க. நான் அவருடைய நாமத்தை பத்தியும் அவருடைய லீலைகள் பத்தியும் அவதாரங்களை பத்தியும் வந்து புகழ் பாடுறாங்க, கீர்த்தனம் பண்றாங்க. திடமான மனசு அவங்களுக்குள்ள வந்து உறுதியான மனசு, தெளிவான ஞானம் இருக்கு. எண்ணத்தை பத்தி கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லா விஷயங்களும் அவரை தான் சார்ந்து இருக்குன்ற ஒரு திடமான உறுதியோட இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு எப்பவுமே இவங்க எல்லாம் வந்து வந்தனை செய்யறாங்க. இந்த மகாத்மாக்கள் வந்து பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுறாங்க, பக்தி பண்றாங்க, கீர்த்தனை பண்றாங்க, வந்தனை பண்றாங்க, உறுதியுடன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்புகளை வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா கிட்ட இருக்கு. எப்படி வழிபடுகிறார்கள் அதை மறுபடியும் சொல்றாங்க. சத்தத்தம், ஓகே, திருடபிரதா, உறுதியோடு, திடமான உறுதியுடன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் வரையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அப்புறமா போப்பா வேற வேலை இல்லையான்னு அப்படியெல்லாம் இல்லை. திடமான உறுதியுடன், ஓகே, பக்தியுடன் நித்தியமான கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள். நித்திய யுத்தா, இந்த 4 வேர்டு இம்பார்ட்டன்ட். நமஸ்த கிருஷ்ணருக்கு வந்தனை செய்தபடி. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. மகாத்மா என்பவர் இங்க பாத்தீங்கன்னா இங்க வெண்ணைய வந்து கிருஷ்ணர் வந்து இந்த குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. யார் இந்த குரங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷிகள். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம லீலையில வந்து இந்த ரிஷிகள் இருந்தாங்க. அவங்கதான் வந்து இந்த கிருஷ்ண லீலையில வந்து குரங்குகளா வந்திருக்காங்க. ராமலீலையில இந்த ரிஷிகள் முனிவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குரங்குகளா வந்து அவர் கையால வந்து அந்த வெண்ணெயை சாப்பிடக்கூடிய சான்ஸ் அவருக்கு கிடைக்குது. அப்ப வந்து அவர் ஒண்ணுமே பண்ணல இல்லையா அந்த ராமாவதாரத்துல. இங்க வந்து அவர் எல்லாருக்கும் எல்லா சேவைகளை செய்யறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஞான யஞ்ஞேன சாப்யன்னே. இல்ல மாதாஜி, அன்மியூட்ல போட்டு படிச்சிட்டே. அப்படியா? எனக்கு ஓகே ஓகே, எனக்கு என்னன்னா பயம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஞான யஞ்ஞேன சாப்யன்னே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிரதுதக்வேன பக்யூதா விஸ்வதோ முகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ ஞான யாகத்தால் ஈடுபட்டிருக்கும் பிறர் பரமபுருஷரை தன்னிகரற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்தில் வழிபடுகின்றனர். ஓகே, பரமபுருஷனை வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னிகரற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்தில் வழிபடுகின்றார். ஓகேவா? கிருஷ்ணரை மறைமுகமாக வழிபடும் 3 விதமான ஞானம் உள்ளவர்கள் 3 விதமா வந்து வழிபடுறாங்க பாருங்க. ஒருத்தங்க விஸ்வரூபம், பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தை ஏற்று வழிபடுபவர். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு உருவத்தை இறைவனுக்கு தானா அவனா வந்து கற்பனை செஞ்சு சில பேர் வந்து பண்ணுவாங்க, கடவுளை வந்து வழிபடுவாங்க இல்லையா, அத சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை இறைவனுக்கு சமமாக கருதி தன்னையே வழிபடுபவன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நானே கடவுள் அப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து கடவுளா வந்து வழிபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்கள். இதுதான் வந்து இங்க 3 விதம் சொல்றாங்க. ஒண்ணு விஸ்வரூபத்தை அவருக்குள்ள எல்லாம் வைக்கிறது, இன்னொன்னு ஏதோ என் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே கடவுள், என்கிட்ட எல்லா வளங்கள் இருக்குன்ட்டு நினைக்கிறது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. அகம் கிரதுர் அகம் யஜ்ஞ ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகம் ஏவாஜ்யம் அகம் அக்னிர் அகம் கீதம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள், எல்லாம் நான் தான் இருக்கேன். நீ ஒரு யாகம் பண்ணாலும் அதுல வேண்டிய நெய்யா இருந்தாலும்
நானே தான் இருக்கேன், உன் முன்னோர்களுக்கு படைக்கப்படும் பொருளும் நானாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. பிதாகம் நெக்ஸ்ட் ஸ்லோகம். பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ருக்ஷாம யஜூர் ஏவச்ச. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே, அறியப்பட தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே, ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. சோ என்ன சொல்றாரு, 4 வேதங்களும் நானாதான் இருக்கிறேன் இல்லையா? அப்புறம் ஓங்கார சப்தமாவும் நான் தான் இருக்கிறேன் பொருளும் மாதாஜி வாய்ஸ் கேட்கல மாதாஜி. இருக்கிறார். பிதாகம் அஸ்ய ஜகத்தோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிருஷ்ணா உலகத்தை தனக்குள் தாங்குகிறார், பராமரிக்கிறார், காப்பவர், சக்தி அளிப்பவர், பாட்டனார், மாதா பிதா பிதாமக இல்லையா? எல்லாமும் அவராதான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வந்து அவரு மாதாவா இருக்காரு, பிதாவா இருக்காரு, குருவா இருக்கிறாரு, காப்பாற்றுகிறாரு, பேணுகிறார், எல்லாம் பண்றார் இல்லையா? சோ கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள். கிருஷ்ணரே அறியப்படும் பொருள், தூய்மைப்படுத்தும் பொருள் மற்றும் ஓம்காரம், வேத்தியம் பவித்ரம் ஓம்கார. இப்ப நம்ம வந்து தூய்மைப்படுத்திக்கணும்னா மந்திரம் மூலமா தூய்மைப்படுத்திக்கிறோம். ஒண்ணு குளிச்சுட்டு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறோம் இல்லையா? அந்த நீரை கூட அவராதான் இருக்கிறார் இல்லையா? அப்புறம் இந்த மந்திரங்கள் உபதேசிக்கக்கூடிய மந்திரம், மகா மந்திரம் கூட அவராதான் இருக்காரு. அவரு வேற இல்லை, இந்த கிருஷ்ணர் வேற இல்லை. அந்த ஒரு நாம உச்சாடனம் பண்ணி நம்ம அகத்தூய்மையும் பண்ணிக்கலாம். சோ பவித்திரமானவர் அவர்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே ரிக் சாம மற்றும் எஜுர்வேதங்கள் யாகங்கள்ல நாம நம்ம ஜபமா தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதா மாதாஜி? யாகங்கள்ல நாம இன்னொரு ஜபமா முறை கேளுங்க, இருக்கிறாங்க. கேட்கல சார். யாகங்கள்ல நாம ஆமா ஜபமா. கிருஷ்ணன். ஆமா ஆமா. ஓகே ஓகே மாதாஜி. அதான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துக்கு வந்து நாம ஜபமா இருக்கிறார். சோ நம்ம போயிட்டு தனியா ஒரு யாகம் யக்னம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம ஜபம் பண்ணாவே போதும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. கதிர் பர்தா பிரயூஷாஷு நிவாச சரணம் சுக்ருதுத் பிரவபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். சோ விதைன்னு சொல்லிட்டார் இல்ல, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அகம் பீஜ பிதாமகன்னு சொல்லிட்டு. விதையும் அவராதான் இருக்கிறாரு. நம்மளுடைய இலக்கு அவர்தான், காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம். அவர் படிச்ச இடத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேணும்னா ஒரு சின்னதா ஒரு வீடு நம்மளா சொந்த வீடு கட்டிருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த உலகத்துல சிருஷ்டி அவர் பண்ணனால இந்த வீடு நம்மளால கட்ட முடிஞ்சிச்சு இல்லையா? எல்லாமும் அவர் தான் இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அதுக்கு அப்பாற்பட்ட மிக நெருங்கிய நண்பனா அவர் நமக்கு இருக்கிறாரு. நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த ஆதாரத்துக்கிட்ட வந்து நம்ம தஞ்சம் எடுத்துக்கணும். கிருஷ்ணரே இலக்கு, காப்பவன், நம்ம எல்லாருடைய தலைவன் மற்றும் சாட்சி இல்லையா? நம்ம என்ன பண்றோன்றத அவர் வந்து சாட்சியா இருக்கார் இல்லையா? கதிர் பர்த்தர் பிரபு சாட்சி இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோன்றது அவருக்கு தெரியும். கிருஷ்ணரே வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன், நிவாச ஸ்ரவணம் சுக்ருத். அவர் எல்லா உயிர்வாழினங்களுக்கும்
நண்பனாய் இருந்து நமக்கு வழிகாட்டுறாரு. கிருஷ்ணரே படைப்பு, அழிவு எல்லாவற்றின் ஆதாரம், பிரபவ பிரளய ஸ்தானம் இல்லையா? இந்த அழிக்கிறதுக்கு கூட அவர்தான், அவரை நம்பிதான் இருக்குது. சிருஷ்டி பண்ணதும் அவரால, அழிக்கிறதும் அவராலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரே தங்கும் இடமும் மற்றும் நித்தியமான விதை, நிதானம், பீஜம், அவ்யயம் எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. அதனாலதான் பாருங்க இதுல இந்த அத்தியாயம் என்ன சொல்றோம், மிக ரகசியமான அறிவு. எல்லாத்துலயும் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு புட்டு புட்டு சொல்றார் இல்லையா? அதனால எல்லா விதத்திலயும் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அபாம் யகம் அகம் வர்ஷம் நிக்ருக இக்னாம் யுத்ருஷு ஜாமிச அம்ருதம் சைவ இம்ருதிஷ்ய சத் அசசாகம் அர்ஜுன. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே. ஓகே, சோ வெப்பத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு, மழையை தடுக்கிறாரு, கொடுக்கவும் செய்யறாரு. நித்தியமும் நானு, மரண உருவமும் நானு. ஜடம் சேத்தனம் இரண்டில் உள்ளன. அவர் நித்தியமா அவரும் இருக்காரு, மரணமும் அவராதான் இருக்கிறாரு. ஜடம் சேத்தனம் எல்லாமே அவருக்கு. வெப்பத்தை கொடுப்பவரும் மழையை கொடுப்பவரும் தபாம் யகம் அகம் வர்ஷம். வாட்டர் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, நீர் சுழற்சி. அதை பார்த்தீங்கன்னா ஓஷன் இருக்கு, ஓஷன்ல இருந்து என்ன ஆகுது, நீர் வந்து அது என்ன ஆகுது, கிளவுட்ஸா மாறுது இல்லையா? அது என்ன வருது, மழை பொழியுது. ஓகேவா? அது வந்து அந்த மழை பொழியுது வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் சேரும், ஒரு மழையில இடத்துக்கு போகலாம், இல்ல விளைச்சல் இடத்துக்கு மேல விழலாம், பெருக்கெடுத்து போலாம், இல்ல கடல்ல வந்து கலக்கலாம், என்னவானு ஆகலாம் இல்லையா? அந்த உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி நம்மளால எடுக்க முடியுமா? அவர் பாத்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்றார். இதெல்லாம் அவராலதான் முடியும். கிருஷ்ணரிலே ஜடம் சேத்தனம் இரண்டும் உள்ளடங்கிடுது. சத் அசத் சாகம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரமாவும் இருக்கிறாரு, மரணமாவும் இருக்கிறாரு. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. त्रैविद्यामां सोमबापूद बाबा यज्ञैर् इष्टवा स्वर्गदिं प्रापयन्ते दे पुण्यम् आशात्य सरेन्द्रलोकम् अस्नन्ति दिव्यान् दिवि देवपोकान्. சொர்க்க லோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாப விளைவிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். இங்க என்ன சொல்றாங்க, சொர்க்கலோகத்தை அடைகிறதுக்கோசம் அங்க என்ன பண்றாங்க, சில பேர் வந்து அந்த பகுதி, நம்ம வேதங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை பண்ண இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல்லோகத்துல போய் சுகத்தை அடையணும், அங்க இருக்கக்கூடிய சொகுசை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கோசம் அந்த இதை பண்ண எனக்கு இது கிடைக்கும்னு இருக்கு இல்லையா, அந்த வழிகளை பின்பற்றி அந்த சொர்க்கலத்துக்கு போவாங்க, அங்க சோமரகசத்தை குடிப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்களோட இன்பமா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ அது இதெல்லாம் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா அவன் பண்றது வந்து என்னதான் வழிபடுறான், நேரடியா வந்து கிருஷ்ணரை வழிபடலாம், பட் மறைமுகமாக என்னை வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதை சாங்ஷன் பண்றதும் நான் தான் அப்படின்னும் சொல்றார். ஓகே, கிருஷ்ணரே நித்தியமும் மரண உருவமும் ஆவார். அமிர்த சைவ மிருத்யுஞ்ச. ஓகேவா? இந்த நாத்திகவாதி வந்து பேசுவான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு, ஆனா மரணம் வரும்போது அவன் வந்து கடவுளை வந்து புரிஞ்சுக்கிறான். ஓகேவா? காலம் வந்து நித்தியமானது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுல பெரியவங்களே சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து உண்மையை பேசி பதில் சொல்லவே முடியாது, அமைதியா இரு காலம் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காலமும் கடவுளாதான் இருக்கிறாரு. வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் பாவ விளைவிலிருந்து தூய்மை அடைந்து இருக்கிறார்கள். சோ அங்க போறதுனால நம்ம இங்க படிச்சோம் இல்லைங்களா, பாவ விளைவுகளிலிருந்தும் தூய்மை அடைந்து
புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றன. சோ இத பண்றதுனால அவங்க வந்து பாவத்துல இருந்து வெளியே வராங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகம் மாதாஜி. तेदं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयीर्धर्मम् अनुप्रपन्ना कदा कथं कामकामा लभन्ते. ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்களை தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். சோ அதனால பலனால அந்த செஞ்ச பலனால போய் அனுபவிக்கிறாங்க. அங்க டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் தொப்புனி இந்த உலகத்துல வந்து விழுந்துடுறாங்க. இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினை அடைகின்றனர். சோ அதனாலதான் சொல்றாங்க நம்ம என்ன பண்ணணும், எதை செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வோடு செய்யன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ நம்ம ஒரு பலனை எதிர்த்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்ன ஆகும், இங்க வந்து பிறவி எடுப்போம். பிரபுபாதா சொல்வார், நீ ஒரு ரசகுல்லா ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை வச்சிருந்தா கூட நீ அதுக்கோசம் மறுபடியும் பெறப்படான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ நம்ம எண்ணங்கள் அவ்வளவு அளவுக்கு தூய்மையா வச்சுக்கணும் இல்லையா? திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் வாழ்க்கை சக்கரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றன. சோ அப்ப என்ன ஆகுது, குழந்தைய பிறக்குறாங்க, வளர்றாங்க, மறுபடியும் வந்து எந்த இடத்துல பக்தி விட்டாங்க அந்த இடத்துல பக்தி ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அளவுக்கு சீரியஸா எடுத்து பண்றாங்கன்றது தெரியாது இல்லையா? இன்கேஸ் கரெக்டா பண்ணாங்கன்னா நித்திய லோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அந்த சுழற்சி ஆரம்பிச்சுட்டே இருக்கு. மாதாஜி பிரபுஜி இங்க நிறுத்திக்கலாமா நம்ம? ஆமா ஆமா ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. டைம் ஆயிடுச்சு. வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ अनंत कोटि वैष्णव वृंद की ஜெய் जय. नामाचार्य हरिदास ठाकुर की ஜெய் जय. जगत गुरु श्री भगवत्पाद की जय. ஜெய் भगवत गीता की ஜெய் जय. महामंत्रा की जय. ஜெய். So, all glories to assembled devotees. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. All ஹரே glories கிருஷ்ணா. to Gauranga. ஹரே கிருஷ்ணா. Nindai Gaurav Premanand. Hari Hari Bol. ஹரி ஹரி Hare போல். Krishna. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம